friends, welcome to our channel Yalini Trendz. இன்னைக்கு நம்ம embroidery classல bullion knot எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி லைன் ஒன்று போட்டிருக்கோம். இதில் நம்ம நீடில் கீழே இருந்து மேலே எடுத்துக்க போகிறோம். ஓகேயா, இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துடுங்க. எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம ஊசியை குத்தி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல குத்தி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல நீடில் எடுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி குத்தி ஒரே தரையாக எடுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த நீடில் கீழே விட்டுட்டு திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல கூட எடுத்துக்கலாம். நீடில் மட்டும் எடுங்க, த்ரெட் அப்படியே இருக்கட்டும் பேக்கில். ஓகேயா, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை எடுத்து அந்த ஊசியில் ஒரு 10 சுற்று சுற்றலாம். நான் சூஸ் பண்ணியிருக்க லென்த்துக்கு 10 சுற்று கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ லென்த்து சூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த த்ரெட்டை சுற்றிக்கணும். ஓகேயா, இப்போ நம்ம 10 சுற்று சுற்றிருக்கோம். அது லைட்டாக லூஸ் விட்டுக்கோங்க. ஊசி எடுக்கிறப்ப ரொம்ப லூஸ் விடாதீங்க. ஓகே, அந்த மாதிரி ஊசியை இழுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி இழுத்துட்டு இப்போது அந்த த்ரெட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஊசி குத்தி கீழே எடுத்துடலாம். அதாவது நாட் முடியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல அந்த எண்டில் ஊசியை குத்தி கீழே ஃபுல்லாக எடுத்துடலாம் த்ரெட்டை. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு 2-3 தடவை போட்டு காமிக்கிறேன். ரொம்ப கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நிறைய சுற்றுற மாதிரி இருந்தது அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ, ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸோ அது ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேயா, ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புல்லியன் நாட் வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் போடலாம். அதில் ஒரு டிசைன் நான் இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அது எப்படி போடுறதுன்னு நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேயா, கேர்ஃபுல்லாக எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நல்லா. ஓகே, இப்போ இந்த ஃப்ளவர் நம்ம வரைஞ்சிருக்கோம். இதை இந்த புல்லியன் நாட் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா புல்லியன் நாட்டும், அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊசியை குத்தி ஸ்டார்ட் பண்ண இடத்துல எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி தாங்க நம்ம ஒரு 10 சுற்று இல்லை 11 சுற்று அந்த வளையத்துக்கு அந்த எவ்வளோ வரணுமோ, எவ்வளோ லென்த்து வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றிக்கணும். ஓகே, இங்கே நான் 15 சுற்றுறேன். அப்போ தான் அந்த வளையத்துக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த லென்த்துக்கு இவ்வளோ நம்ம ரவுண்டு ஊசியில் சுற்றணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேயா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வேறு டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ண டிசைன்ஸை ஃபோட்டோ எடுத்து நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் நம்ம சேனலில் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய சுற்றுறப்ப எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வரும். ஓகே, இப்போ நம்ம சுற்றி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பார்த்திங்களா வளைவாக கிடைக்குது நம்மளுக்கு.
இப்போ எண்டில் நம்ம எப்பயும் போல் ஊசியை குத்திட்டு பேக்கில் எடுத்துடலாம். ஓகே, ஸோ எடுத்துட்டு இது வந்து வளையமாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்படி தூக்கிக்கும் வளையமாக இருக்கிறது. அதை நம்ம படிய வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம போடுறேன் பாருங்கள் எப்படின்னு. ஸோ நல்லா இந்த வளையத்தை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு, கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு, பேக்லேருந்து நீடில் எடுத்து உள்ளாரேந்து எடுத்து வெளியில் நம்ம போடணும். ஸோ உள்ளாரேந்து எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு இப்போ வெளியில் ஊசியை குத்தி பேக்கில் எடுத்துடலாம். நம்மளுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இந்த புல்லியன் நாட் வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே பூ ஃபுல்லாகவுமே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேயா? இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. சென்டரில் மட்டும் நான் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 இது போட்டிருக்கேன். அப்புறம் இது ஒரு டிசைன் இந்த புல்லியன் நாட் வச்சு போட்டிருக்கோம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.